எங்க கிளம்பிட்ட? பேசுறதுக்கு நேரம் இல்ல, பேங்க்குக்கு போயாகணும். உங்களை யாரோ பதுக்கி வச்சிருக்காங்களாம். என்ன? உங்களை யாரும் பதுக்கி வைக்கலையா? என்னடி வளர்ற? ஆமாங்க, கூடுவாஞ்சேரி ரயில்வே லைன்ல நாளைக்கு காலையில 30,000 ரூபாய் கேட்டு உங்களை யாரோ கொலை பண்ணிடுவாங்களாம் அப்படின்னு போன் வந்துச்சுங்க. நான் ஒரு பாப்புலர் டைரக்டர். என் நம்பரை டெலிபோன் டைரக்டரியில பார்த்துட்டு எத்தனையோ இடியட்ஸ் ஃபோன் பண்ணுமா. இதெல்லாம் நம்பிட்டு அழறதா? கம் ஆன் சில்லி கேர்ள். இன்னைக்கு ஸ்டேட் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல எனக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் கொடுக்கறாங்க. வரியா? நல்ல புடவையா கட்டிக்கணும். எம்ஜிஆர்லாம் வராங்க. நம்ம பதுக்கி வச்சிருக்கிற டைரக்டரை பத்தி ஏதாவது நியூஸ் வந்திருக்குதான்னு பாப்போம். ஐயோ, என்னடா அது? இவனை ராத்திரி பூரா நாம இங்க அடைச்சு வச்சிருக்கோம். இவன் என்னடானா நேத்து ராத்திரி எம்ஜிஆர் பிரைஸ் வாங்கியிருக்கான். போட்டோ கூட வந்திருக்கு. எப்படி அது? அண்ணே, ஒருவேளை டூப்ளிகேட்டா இருக்க போகுது. நல்லா பாருங்க அண்ணே. அதே சிரிச்ச முகம், அதே சிவப்பு கலர், அதே கருப்பு கண்ணாடி, அதே வெள்ளை தொப்பி. எம்ஜிஆரே தான், டூப்ளிகேட் இல்ல. சின்ன நேத்தே வேணாம் வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? என்ன என்ன வேண்டான்னு சொன்ன? நேத்து ராத்திரி நீங்க 2 பேரும் சாராய கடைக்கு போனீங்களா? சின்ன என்ன காவலுக்கு விட்டுட்டு போனீங்க. அப்ப இந்த பரிசு வாங்க வேண்டிய விஷயத்தை அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? நீங்க 2 பேரும் இருக்கீங்க, சொல்லாத, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா 2000 ரூபாய் தனியா தள்ளி விட்டுணும்னு. நானும் ஒத்துக்கிட்டேன். அவர் என்ன கூட்டிட்டு போனாரு, பரிசையும் வாங்கிட்டேன். பாத்தீங்களா, பேப்பர்ல இன்னைக்கு செய்தி வந்துருச்சு. பாவம் சின்ன மாட்டிட்டாரு. அவரை அடிச்சிடாதீங்க. பாவங்க, அவர் அடிச்சிடாதீங்க. அண்ணே 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 அண்ணே, என்னன்னா இது ஆச்சரியமா இருக்கு. என்னது? நேத்து ராத்திரி இந்த அண்ணன் போதையில இருக்கும்போது சின்ன நானும் பரிசு வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொன்னா இல்லையா? நானா? அட சொன்னா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? குண்டு கிட்ட சொன்னாத, எனக்கு எக்ஸ்ட்ராவா 3000 ரூபாய் தள்ளுன்னு. நடனா சின்ன சேர்த்து நீங்களும் அடிக்கிறீங்களே. இவர் அடிச்சிடாதீங்க. இல்ல அண்ணே அண்ணே, நேரமாச்சுனே. அவங்க முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி விடுங்கண்ணே. எதுக்கு? நேத்து பரிசு வாங்க போனா என் புஞ்சாதி அங்க வந்திருந்தா கூடுவாஞ்சேரிக்கு வழி தெரியாது, எங்க பணத்தை வைக்கிறதுன்னு கேட்டா, என்கிட்ட குடுறி, நான் போய் அவங்க கிட்ட சேர்த்துறேன்னு சொன்னேன். என்கிட்ட கொடுத்துட்டா. இப்ப பங்கு பிரிக்கணும்ல, அவங்களை எழுப்பி விடுங்கண்ணே. பணம் கொண்டு வந்திருக்கியா? ஆமா, இந்த பாருங்க. எப்ப அவங்க என்ன ஏமாத்தணும்னு நினைச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு இதுல இருக்க பங்கெல்லாம் போயிடுச்சு. உனக்கு நான் கதவை கூட திறந்து விடுறேன். எல்லா பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. கொடுக்குறேன். மொத்த பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. முட்டா பசங்களா, கொஞ்சம் ஏமாந்தா பின்னாடி மண்டையில அடிச்சு ரூம்ல பூட்டி வைக்கிறீங்க. அடுத்த வருஷம் உன் பிறந்த நாளைக்கு பட்டுப்புடவை வாங்கி தருவேன் போன வருஷம் சொன்னேன். இந்த வருஷம் உன் பிறந்த நாளும் வந்துருச்சு. என்னால உனக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கி தர முடியாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு அஞ்சல. யாரு? யாரது? ஏய் கஸ்மாலம், நான் தான் அவன் மனசாட்சி. நீ நினைச்சா உனக்கு ஒரு பட்டுப்புடவை கிடைக்காத? யாருக்கு நான் காது குத்துற? எப்படா எப்படி கிடைக்கும்? பச்சையப்பா, நீ பச்சையப்பனா போனாதான்டா கிடைக்காது. டைரக்டர் சக்கரவர்த்தியா போனா கண்டிப்பா கிடைக்கும். ஐயோ, அது தப்பு இல்ல. அப்படின்னா டைரக்டருக்கு பதிலா ஒண்ணு அடிச்சாங்களே, அது தப்பு இல்ல. டைரக்டருக்கு பதிலா ஒண்ணு அடைச்சு வச்சாங்களே, அது தப்பு இல்ல. டைரக்டருக்காக நீ நிறைய தியாகம் பண்ணிருக்கடா. அதுக்கு ஆண்டவனா கொடுக்கிற பரிசு தாண்டா இந்த பட்டுப்புடவை.
போய் வாங்கிக்க. அப்போ ஊருக்குள்ள போய் நான் தான் டைரக்டர் சக்கரவர்த்தின்னு சொன்னா நம்புவாங்கங்கிற. மறுபடியும் அடிக்க மாட்டானுங்களே. நீ டைரக்டர் சக்கரவர்த்தியா போய் பாருடா. அப்பதான் உனக்கு கிடைக்கிற மரியாதையே உனக்கு தெரியும். நீ சொல்றதெல்லாம் சரி. நான் எப்படி டைரக்டர் சக்கரவர்த்தியா மாறுறது? லாண்டரியில கிடைக்காது. வெள்ளை பேண்ட் வெள்ளை ஜிப்பா. அப்பப்போ நகத்தை கட்சிக்க புடவை கடைக்கு போய் நில்லு. மத்தது கடைக்காரன் பாத்துக்கிறான். வாங்க சார் வாங்க. வணக்கம். நான் உங்க பரம ரசிகன். உங்க படங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் டே பாத்துருவேன். இது நம்ம கடை தான் சார். உங்களுக்கு என்ன வேணும்? அஞ்சலிக்கு ஒரு புடவை. அஞ்சலி யார் வேலைக்காரியா? என் பொண்டாட்டியோட பேரு. உங்க பொண்டாட்டி பேரை நான் பேப்பர்ல உமான்லங்க படிச்சிருக்கேன். அப்பா அம்மா வச்ச பேர் உமா. நான் செல்லமா கூப்பிடுறது அஞ்சலை. அப்போ உங்க பேர்ல ஒண்ணும் மாத்தம் இல்லையே? என் பேர்ல ஒண்ணும் மாத்தம் கிடையாது. அது பச்சையப்பன் தான். பச்சையப்பனா? அது வச்ச பேர் பச்சையப்பன், வச்சுக்கிட்ட பேர் சக்கரவர்த்தி. இப்ப என்ன சார் படம் எடுக்கிறீங்க? கடலிலே அலை. கடலிலே அலையா? நான் நதியில சிலையில பேப்பர்ல படிச்சேன். வச்ச பேர் கடலிலே அலை, வச்சுக்கிட்ட பேர் நதியிலே சிலை. சேலையை பாப்போமா? டைரக்டர் சக்கரவர்த்தி நம்ம கடைக்கு வந்திருக்காரு. நீ போய் ஒரு போட்டோகிராஃபர் பிடிச்ச. சரி சார். அவரை கேமராவோட வர சொல்லு. சார் ஒரு 40-45 ரூபால சாயம் போகாத புடவையை காட்டுங்க சார். என்ன சார் விளையாடுறீங்க? உங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள். உங்க மனைவிக்கு புடவை எடுக்க வந்திருக்கீங்க. 40-45 ரூபாய்க்கா புடவை எடுக்கிறது? எனக்கு திருமணம் நாள. உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு காலைல பேப்பர்ல படிச்சேனே. ஓஹோ. இந்தப்பா ஒரு 1500 2000 ரூபாய் புடவை எடுத்து போடு. சார் ஷூட்டிங் வந்த அவசரத்துல என் பெருசை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். உங்களை யார் சார் பணம் கேட்டாங்க? நீங்க புடவை எடுத்துட்டு போயிட்டே இருங்க. பில்ல பின்னாடி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். புடவை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பில்ல வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறீங்க. அப்ப இந்த 1000 ரூபாய் புடவை எல்லாம் வேண்டாம் சார். 2000 ரூபாய் 3000 ரூபாய் புடவை எடுத்து காட்டுங்க. பில்ல வீட்டுக்கு தானே அனுப்புறீங்க? ஆமாங்க. காட்டுங்க சார். யோ, பெரிய சினிமா டைரக்டர் வந்திருக்காரு. எங்க முதலாளியை வச்சு பல ஆங்கிள் படம் எடு. உன் தொழில் திறமை காட்டு. பட்டுப்புடவை 3469 ரூபாய், பட்டு ரவிக்க 640 ரூபாய், டாட்டின் உள்பாவாட 86 ரூபாய், ரவிக்கைக்கு உள்ள போடுற வெள்ளை ரவிக்க 48 ரூபாய், ஆக மொத்தம் 4243 ரூபாய். இந்தாங்க பில்லு. தம்பி, இதெல்லாம் அவர் எனக்காக வாங்கியிருக்க மாட்டாருப்பா. ஏதாவது சினிமா படத்துக்கு ஹீரோயினுக்காக வாங்கியிருப்பாரு. நீங்க எங்க இருக்கிறீங்க? எந்த டைரக்டர் சினிமா நடிகைக்கு துணிமணி வாங்கி கொடுப்பாரு? அதுக்குன்னு காஸ்டியூமர்னு ஒருத்தர் இருக்காரு. இன்னைக்கு எங்க திருமண நாள். என் பொண்டாட்டிக்கு பட்டு புடவை எடுத்து கொடுக்கணும். ஆனா துட்டு எடுத்துட்டு வரலான்னு சொன்னாரு. அதனால என்ன, நீங்க துணி எடுத்துட்டு போங்க, பில்ல வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன்னு எங்க முதலாளி சொன்னாரு. அவர் பார்சல் எடுத்துட்டு போயிட்டாரு. நான் பில்ல எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயா கடை விட்டு புறப்பட்டு 3 மணி நேரம் ஆச்சு. இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலீங்களா? கொஞ்சம் இருப்பா. குட் மார்னிங் சார். அம்மா பணம் கொடுத்தாங்க சார். நல்லவா சார்? வரேன் சார். அஸ்வே, என்னாச்சு உனக்கு? பார்சல் எங்குங்க? எந்த பார்சல்? ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். எனக்காக கடைக்கு நீங்களே போய் பிரா வாங்கணுமா? என்னடி வளர்ற? இப்படிதான் செய்யறத செய்வீங்க, அப்புறமா சல்லு சல்லுன்னு விழுவீங்க. புடவை என்ன கலருங்க? புடவை கலர் என்னடி சொல்ற? வெட்டிங் ஆனிவர்சரிக்காக புடவை வாங்குற விஷயம் எனக்கு தெரியும். புடவையும் பிளவுஸும் மாச்சியா இருக்கா? இந்த பாருமா, என் ஹீரோயின் எவங்க கூட ஓடிட்டா. நானும் ப்ரொடியூசர் என்ன செய்யறோம் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கோம். பொண்டாட்டி இருக்கு ஞாபகமே இல்ல.
வெட்டிங் ஆனிவர்சரி எப்படி ஞாபகம் இருக்கும்? நான் ஒண்ணும் வாங்கிட்டு வரல. நீங்க வாங்காம தான் அந்த கடைக்கார பையன் வந்து 4500 ரூபாய் வாங்கிட்டு போனா. 4500 ரூபாய்? என்ன பையன்? அந்த பையங்க. என்ன பையன்? சின்ன பையங்க. அஷோ கரெக்ட். வாங்க சார், வாங்க வாங்க, அம்மா வாங்க. இவங்க தான் அஞ்சலையா சார்? அஞ்சலையா? நீங்க செல்லமா கூப்பிடுற பேருன்னு சொன்னீங்களே. நான்சென்ஸ். நீங்க தான் இந்த கடைக்கு முதலாளியா? என்ன திடீர்னு சந்தேகம்? உங்க கடைக்கு வந்து நான் புடவை வாங்கினதா வீட்டுக்கு பில் அனுப்பிச்சிருக்கீங்க. உங்க பையன் வேற வந்து பணத்தை வாங்கிட்டு போயிருக்கா. எப்ப சார் உங்க கடைக்கு வந்த? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நீங்க தான் வந்தீங்களே. What the hell? நான் உங்க கடைக்கு வரல, புடவை வாங்கல, பில் அனுப்ப சொல்லல. என்ன அஞ்சலா ஓகேயா? உமா ஓகேயா? பில்ல ரீஃபண்ட் பண்ணுங்க. பணத்தை திருப்பி கொடுங்க சார். நீங்க இங்க கடைக்கு வரலன்னு சொல்றீங்களா? அப்ப காலையில வந்தது யாரு? உங்க டூயல் ரோலா? இது என்ன சினிமா கிளைமேக்ஸா? யார் சார் இவன்? நீங்க இங்க வரலனா உங்க போட்டோஸ் எல்லாம் எப்படி வந்தது? ஏன் சார், நீங்க சின்ன வீட்டுக்கு புடவை வாங்குறதா சொல்லி இருந்தா நான் பெரிய வீட்டுல பில்ல கொடுத்திருக்க மாட்டேன். நீங்க பெரிய வீடு தானே? டேய், இங்க பாருமா. உமா உமா, ஏய், அவர் எவ்வளவு பெரிய ஆளு? அவரை போய் நேரடியா சின்ன வீடு பெரிய வீடுன்னு கேக்குறியே. சினிமா டைரக்டர் தானே முதலாளி. ஆ. சின்ன வீடு, பெரிய வீடு, மாடி வீடு, ஓட்டு வீடு, குடிசை வீடு, கிட்டத்தட்ட ஒரு காலனிய செட்டப்ல இருக்கும். உறவுகள் ஒரு சிறு கதையல்லமானே, புடவையில் வந்த தலைவிதி இதுதானே. நடந்ததை நீ மறந்து விடு, மனக்கதவை திறந்து விடு. எம்மம்மா ஐயம்மா, உறவுகள் ஒரு சிறு கதையல்லமானே, புடவையில் வந்த தலைவிதி இதுதானே. நானும் மனிதன் தேவன் அல்ல, தீர்ப்பு சொல்ல நிலவில் கூட களங்கமில்லையோ. ஆனால் இது என் குற்றம் அல்ல, குறைகள் சொல்ல பாலும் கள்ளும் வெண்மை இல்லையோ. இது யார் தவறோ அடியேன் அறியேன், பனிவாய் மலரே உனை நான் பிரியேன். 3 நாட்கள் மௌனமாக என்ன சிந்தனை, போதும் போதும் நீ கொடுத்த இந்த தண்டனை. எம்மம்மா எம்மம்மா, உறவுகள் ஒரு சிறு கதையல்லமானே, புடவையில் வந்த தலைவிதி இதுதானே. நடந்ததை நீ மறந்து விடு, மனக்கதவை திறந்து விடு. எம்மம்மா எம்மா, உறவுகள் ஒரு சிறு கதையல்லமானே, புடவையில் வந்த தலைவிதி இதுதானே.
மீட்டும் விரல் மேல் கோபம் கொண்டு தாபம் கொண்டு விலகிச் செல்லும் வீணை இல்லையே. வாழும் வரையில் நானும் நீயே, நீயும் நானே, இமையும் கண்ணும் பகைவர் இல்லையே. இதுதான் நமக்கு நெடுநாள் உறவு, இடிதான் இடித்து விழுமா நிலவு. தூரம் வைத்த தாழம் பூவில் வாசம் போகுமா, தாரம் தள்ளி நின்ற போதும் பாசம் போகுமா. எம்மம்மா எம்மம்மா, உறவுகள் ஒரு சிறு கதையல்ல மானே, புடவையில் வந்த தலைவிதி இதுதானே. நடந்ததை நீ மறந்து விடு, மனக்கதவை திறந்து விடு. எம்மம்மா எம்மா, உறவுகள் ஒரு சிறு கதையல்ல மானே, புடவையில் வந்த தலைவிதி இது தானே. காபி. என்னடி திடுதிப்புன்னு உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு? நான் தான் லெட்டர் போட்டு வர சொன்னேன். ஏன் வர சொன்ன? பயமா இருந்துச்சு. என்ன பயம்? நீங்க என்ன கை விட்டுடுவீங்களோன்னு தான். 4000 ரூபாய்க்கு புடவை வாங்கிருக்கீங்க, பில்லு மட்டும்தான் வீட்டுக்கு வந்திருக்கு. புடவை போன இடம் தெரியலையே. யாருடி? வாங்கப்பா. வாங்க. என்ன மாப்பிள்ள, சௌக்கியமா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்க, எங்க சௌக்கியம் தான் போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நடந்த விவரத்தெல்லாம் பொண்ணு லெட்டர் எழுதினா. நீங்க ஒரு சினிமாக்காரனா இருந்திருந்தா என் பொண்ணை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கவே மாட்டேன். நீங்க என் பொண்ணை பொண்ணு பார்க்க வரும்போது உங்களுக்கு ரயில்வேல பெரிய உத்தியோகம், கிளார்க்கா இருந்தீங்க. அதனாலதான் என் பொண்ணை கொடுத்தேன். டிராமா எழுதுறேன் நீங்க, சினிமா எழுதுறேன் நீங்க. இப்போ அந்த ரயில்வே கிளார்க் உத்தியோகத்தையும் தொலைச்சிட்டு 3 நேரம் சினிமாக்காரன் ஆயாச்சு. ஊர்ல எனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் என்ன உன் மாப்பிள்ள சினிமாக்காரன் ஆயிட்டானே, உன் மாப்பிள்ள சினிமாக்காரன் ஆயிட்டேன்னு சொல்றச்ச நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மாமா, நான் சினிமால சேரலனா இவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்க முடியாது, கார் வாங்கி இருக்க முடியாது, பேங்க்ல பல லட்சம் ரூபாய் பணம் இருக்காது. அடியேன்னு சொல்றதுக்கு பொண்டாட்டியே காணும். புள்ள பிறந்தா என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சானா ஒருத்தன். என் பொண்ணை கை கழுவுறதா முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் உங்க வீட்டு வாசல்ல மாரிஸ் மைனரை கழுவினா எனக்கு என்ன, மாருதியை கழுவினா எனக்கு என்ன? யார் மாமா சொன்னது உங்க பொண்ணை நான் கை கழுவ போறேன்னு? 4200 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கியிருக்கிறீங்க. பில்லு மட்டும் வந்திருக்கு, புடவையை காணும். போன இடம் தெரியல. எந்த சிறுக்கி வீட்டுல கொண்டு கொடுத்தீங்களோ? வாங்கப்பா, வந்த உடனே பிரச்சனை வேண்டாம். நீ கவலைப்படாதம்மா. இனிமே 24 மணி நேரமா நான் மாப்பிள்ள கூட தான் இருக்க போறேன். ஆமா, அந்த முடிவோட தான் கிராமத்துல இருந்து கிளம்பி வந்திருக்கிறேன். பொட்டியோட வந்திருக்கிறேன். இங்கேயே தான் தங்க போறேன். ஆமா, மெட்ராஸ்ல ஒத்தி பட்டு புடவை கட்டக்கூடாது, எல்லாரையும் பார்த்துடுறேன். சேது, டைட்டா போய் அப்படியே கிரேன் டவுன். Crane down. நரசிம்மா, எந்திரி. கார்த்திக், ஜெயஸ்ரீ, 5 வருஷமா நீங்க பிரிஞ்சிருக்கிற லவ்வர்ஸ். ஓகே, அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணும்போது அந்த ஏக்கம் தெரியும். ஓகே சார், நாங்க 2 பேரும் இது வரைக்கும் சேர்ந்து நடிச்சதே இல்ல. அப்படியா? பரவாயில்ல, இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஏன் நான் பண்ண மாட்டேனா? நீ வரவே இல்ல. 4200 ரூபாய் பட்டு புடவை. ஆமா, ஏன் அளவு கூட்டுறீங்க? இது வழியா பார்த்தா தான் சூரியன் மேகத்துக்குள்ள போயிருக்கானா இல்லையான்னு தெரியுமா? சேது, ரெடியா? ரெடி சார். ரெடி சார். ஸ்டார்ட் கேமரா. ஸ்டார்ட் கேமரா. ஆக்ஷன். நடிங்கப்பா. கிரேன் டவுன். கிரேன் டவுன். கார்த்திக், அந்த இமோஷனை காட்டினீங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும். இன்னுமா? அதாவது 5 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க, அது எப்படின்னா இந்த பாருங்க, நான் பண்ணி காட்டுறேன். மாப்பிள்ளை இங்க வாங்க. எனக்கு என்னவோ அந்த பையன் அந்த செவத்த குட்டியை நல்லா கட்டி பிடிச்சு நடிச்ச மாதிரி தான் தோணுது.
நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த செவத்த குட்டியை கட்டி பிடிக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு, அதனாலதான் நடிப்பு சொல்லி கொடுக்குறேங்க. நீங்க என்ன செய்றீங்க? அந்த செவத்த குட்டிக்கு பதிலா நான் இருக்கிறேன், என்ன கட்டி பிடிச்சு நடிப்பு சொல்லி கொடுங்க. அது உங்களுக்கு கூச்சமா இருந்ததுன்னா எப்படி நடிக்கணும்னு என்கிட்ட சொல்லி கொடுங்க, நான் அந்த செவத்த குட்டியை கட்டி பிடிக்கிறேன். ஷோர், ஓகே, பேக் அப் போற அப்படி. தம்பி, வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணு. மாமா, நான் இங்க இருக்கேன். வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி நீங்க பார்த்தது இல்லையே, ரொம்ப தமாஷா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருங்க, நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். கிராமத்துல குழாயில டியூப சுருகி நானே எவ்வளவோ தடவை எருமை மாட்டை குளிப்பாட்டிருக்கேன். கிராமத்துல எருமாடு, பட்டணத்துல காரு. இதுல வேடிக்கை பார்க்க என்ன இருக்கு? நீங்க எங்கேயும் 1/2 மணி நேரம் போறேன் நீங்களே, அந்த இடத்துக்கு நானும் வரேன். நான் எங்கேயும் போல. மாமா, நான் பாத்ரூம் போகணும். நானும் ஆம்பளை, நீங்களும் ஆம்பளை, நமக்குள்ள என்ன இருக்கும்? தைரியமா உள்ள போங்க, நான் காவலுக்கு இருக்கிறேன். சங்கோச்சப்படாம போங்க. அந்த பக்கம் வெளியில போக வழி இல்லையே? இல்ல. அப்ப சரி. மச்சான், நீ ஆசையோட வாங்கி அனுப்புன பட்டுப்புடவை கிடைச்சது. அது நான் கட்டிக்கிட்டு நம்ம ஊர்ல தெரு தெருவா போய் என் மச்சான் வாங்கி கொடுத்த புடவை எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? அண்ணா, நீ அந்த புடவை வாங்கினது தவறான வழின்னு என் மனசாட்சி என்ன உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால உடனடியே அந்த டைரக்டர் சந்திச்சு பேசி நடந்ததையெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு புடவை அவர்கிட்டே திருப்பி கொடுத்துரு. இல்லைனா இந்த அஞ்சலை உனக்கு சொந்தம் இல்ல. ஐயோ, என்ன ஆச்சரியம்! உங்களுக்கு தான் நான் டெலிபோன் பண்ண வந்தேன். நீங்களே இங்க இருக்கீங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, எங்க வீட்டு பக்கம் வரல. யாராவது உங்களை பாத்துட்டாங்களா? என்னைக்குதான் உங்க பையன் உங்களை விட்டு போதோ. பாவம் பாப்பா, 3 நாளா நீங்க வீட்டுக்கு வரலையா? ரொம்ப அடிச்சு போட்டா தெரியுமா? இத பாருங்க, இனிமே உங்களால வர முடியல. ஏதாவது இடம் சொல்லுனா ஒரு இங்கிலாந்து லெட்டர், நம்பர் 7 பாலகிருஷ்ணா தெரு, வேதநாயக நகர். இந்த மாதிரி பாப்பா, இந்த மாதிரி காரணத்துக்கு என்னால வர முடியல, அவ்வளவுதானே. என்னதான் பாப்பா சின்ன வீடா இருந்தாலும் அவ உங்களை எவ்வளவு நேசிக்கிறா தெரியுமா? 651401 அப்படின்னு அவனால உங்களுக்கு போன் பண்ண முடியுமா? 614001. அதானே? முடியாது. ஆமா, நீங்க யாருக்கு டெலிபோன் பண்ண பூத்துக்கு வந்தீங்க? டைரக்டர் சக்கரவர்த்திக்கு. என்ன வளர்றீங்க? நீங்க தானே டைரக்டர் சக்கரவர்த்தி. உங்களுக்கு தான் போன் பண்ணாங்க. மறுபடியும் வளரல. எனக்கு எது போனு இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஏத்தாப்புல தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்துட்டாரு. அவர்கிட்ட இருந்து மறையணுங்கிறதுக்காக இங்க ஒளிஞ்சுக்கிட்டேன். யாராவது பாத்துட்டு போறாங்க, நீங்க கிளம்புங்க. நீங்க வருவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா வரேன். ஓகே, பாய். பை. என் புருஷன் மீன் பிடிக்க கடலுக்கு போகும்போதெல்லாம் உங்க போட்டாவை தொட்டு கும்பிட்டு தான் சாமி போவாரு. உங்க வரதட்சணைங்கிற படத்தை பார்த்துட்டு தான் என் மாப்பிள்ள ஒரு பைசா வரதட்சணை வாங்கிக்காம கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிட்டார் சார். உங்க மர்மலர்ச்சி படத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு விதவையை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா சார்? அஞ்சல, உன் லெட்டருக்கு மதிப்பு கொடுத்து டைரக்டர் சக்கரவர்த்திக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்கலாம் தான் இந்த டெலிபோன் பூத்துக்கே வந்த. ஆனா அதை விட பெரிய பொறுப்பு இப்ப எனக்கு மாட்டிச்சு. ஒரு நல்லவனை திருத்த போறேன், அவனை அவன் மனைவி கிட்ட ஒப்படைக்க போறேன், ஒரு சின்ன வீட்டை துரத்த போறேன். என்ன மன்னிச்சிருமா? சக்கரவர்த்தியா, என்னம்மா கண்ணு சௌக்கியமா? யாரா பேசுறது? நமக்கு பேர் கிடையாதுமா. அட்ரஸ் தரேன், குறிச்சுக்க. நம்பர் 7 பாலகிருஷ்ணா தெரு, வேதநாயக நகர். வீட்டுல இருக்கிற குத்து விளக்குக்கு துரோகம் பண்ணிட்டு பெட்ரோமேக்ஸ் விளக்குக்கு பின்னாடி போறியே, இது நியாயமா கண்ணு? நீ ஹனுமான், உன் சக்தி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இந்த நாட்டுல உனக்கு இருக்கிற மரியாதை என்ன, கௌரவம் என்ன உனக்கு?
சின்ன வீடு தேவையா? உன்னை இப்ப தாய்க்குணம் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கூத்தாடுது. ஆனா இந்த சின்ன வீடு விஷயம் வெளியே தெரிஞ்சது கண்ணா, கண்ட கண்ட ஊர்ல கண்ட கண்ட கிராமத்துல தாய்க்குளம் காரி தூப்போம். ஓய், உன்னை நீயா திருந்தணும், இல்ல நான் உன்னை திருந்த வைப்பேன். யாரு சார் நீங்க? டைரக்டருக்கு டைரக்டர், இயக்குனருக்கு இயக்குனர், கோவலனுக்கு காவலன். என்ன சார் இங்க உட்காரு. என்னங்க மணி 11 ஆச்சு, இன்னும் முதல் ஷாட்டே எடுக்கலையா? சார், டைரக்டர் ஏதோ மூட்ல இருக்கார் போல இருக்கு. அவர் என்ன சீன் எடுக்க போறாருன்னே தெரியல சார். என்னையா என் பணத்துல கால் சீட்டு போட்டு அத்தனை நடிகர் நடிகைகளையும் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு டெக்னீசியனுக்கெல்லாம் சம்பளம், பேட்டா, கன்வென்சி எல்லாம் கொடுத்து அவனவனை கிழக்க பார்த்து உட்கார வச்சுட்டு இவரு தெக்க பார்த்து கதை யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சார், எங்க டைரக்டர் 100 நாள் படம் பரிசியா 3 கொடுத்தவர். அவர் நிக்க சொன்னா நிக்கணும், உட்கார சொன்னா உட்காரணும். இந்த லட்சணத்துல படம் எடுத்தாருன்னா 100 நாள் இல்ல 175 நாள் ஓடினாலும் நமக்கு கட்டுப்படி ஆகாதியா. அடி ஆத்தி, நான் திருப்பத்தூர்ல இருந்து கிளம்பின நேரமே சரியில்லை. ஆரஞ்சு ஜூஸ். ஏய், தூக்க மாட்டேன் கேட்டீங்க. என்ன மாமா, ஷூட்டிங்லாம் ஜாலியா இருக்கா? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு ஆரஞ்சு ஜூஸ்? ஜாலியா இருக்கு. இன்னொன்னு சாப்பிடுங்க. உங்களுக்கு கழுத கேட்டா கொடுக்கறாங்க. கழுதியே கொடுப்பாரா? நீயும் அக்காவை தான் எங்கேயோ போய் ஏதோ உளறி கரெக்ட் அட்ரஸோட போன் பண்ற ஒருத்தன். இந்த பாருங்க, முன்ன மாதிரி என்னால அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர முடியாது. என் மாமனார் ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்காரு. பக்கத்துல இருந்து கழுத்தா இருக்கிறார். அடையாறுல 3 கிரவுண்ட் சீப்பா வந்திருக்கு. 15 லட்சம் ரூபாய்னு சொன்னேன். பதிலே சொல்லியே. அதெல்லாம் யோசிக்க இப்ப நேரம் இல்ல, நான் வரேன். ஏப்பா அவரை போட்டு பணம் பணம்னு புடிங்க எடுக்கிற? நீ பேசாம இருடி, எனக்கு எல்லாம் தெரியும். இப்பவே ஜாக்கிரதையா இருந்ததா பின்னால நம்ம சௌரியமா இருக்க முடியும். புளியூர் சரோஜா நடன நாட்டிய கேந்திரம் இன்று மாலை 6:45 மணிக்கு சினிமா புகழ் செல்வி சாரி, செல்வி டிஸ்கோ சாந்தி பங்கு பெறும் மாபெரும் போட்டி நடனம். தலைமை டைரக்டர் சக்கரவர்த்தி. நம்ம டைரக்டர் சக்கரவர்த்தியா? டைரக்டர் சக்கரவர்த்தியோட சம்சாரமும் ப்ரோக்ராம் வர்றாங்க போல இருக்கு. அவங்கள நான் பார்த்ததே இல்ல. நீ பாத்திருக்கா? நான் ஒரே ஒரு ப்ரோக்ராம் பார்த்திருக்கேன். உண்டாட்டியை ஏமாத்த இப்படி 1 2 டான்ஸ் டிராமான்னு கூட்டிட்டு போயிட வேண்டியது. அவங்க ஏமாந்த நேரம் பார்த்து சின்ன வீட்டுல ஜாலியா இருக்க வேண்டியது. மிஸ்டர் சக்கரவர்த்தி, உங்களை விட மாட்டேன் சார். மணி சார். வாங்க சார். என்ன சார், சாயங்காலம் தான் ப்ரோக்ராம், நீங்க காலையிலேயே வந்துட்டீங்க? இல்ல, சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் இங்க உட்கார்ந்து இருக்க போறோமே, சீட் எல்லாம் வசதியா இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அதெல்லாம் நல்லா இருக்கும் சார். பாக்கணும் சார். வாங்க சார். பாக்கணும்னா வாங்க சார். அட வாங்க சார். சரி சார், வாங்க சார் வாங்க. அட, தியேட்டர் சின்னதா இருந்தாலும் அம்சமா இருக்கு. என்ன சார், முதல் முறையா வர்ற மாதிரி சொல்றீங்க? ஆமா, முதல் முறையா தான் வரேன். இல்ல சார், நீங்க பல முறை வந்திருக்கீங்க, பல நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கி இருக்கீங்களா? ஓ, ஆமா ஆமா. ஆமா, என்ன எந்த வரிசையில உட்கார வைக்க போறீங்க? எந்த வரிசையிலையா? உங்களுக்கு முதல் வரிசை தான் சார். ஓஹோ, அவ்வளவு முன்னேறிட்டேனா? ஆமா,
எனக்கு எந்த சீட்டு கொடுக்க போறீங்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு போதான் சார், மத்தவங்களுக்கு. ஓஹோ அப்படிங்களா? நான் 2 டிக்கெட் தானே கேட்டிருந்தேன். 3 சார். உங்களுக்கு ஒண்ணு, உங்க ஒய்ஃபுக்கு ஒண்ணு, உங்க மாமனாருக்கு ஒண்ணு. ஓ ஆமாமா. இது வசதியா இருக்கு. இது எனக்கு, இது என் பொண்டாட்டிக்கு, இது என் மாமனாருக்கு. சார் இன்னும் 2 டிக்கெட் வேணும் சார். தர்றேன் சார். இது என் தங்கச்சி பாப்பாவுக்கு, இது பாப்பாவோட அக்காவுக்கு. என்ன சார், தங்கச்சி பாப்பாவோட அக்கா உங்க அக்கா தானே சார்? அது ஒரு மாதிரி தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது டைரக்டருக்கு. அதாவது உங்களுக்கு. ஆமா. இது டைரக்டரோட பொண்டாட்டி. அதாவது உங்க ஒய்ஃபுக்கு. ஆமா. இது டைரக்டரோட தங்கச்சி பாப்பாவுக்கு. உங்க தங்கச்சிக்கு. ஆமா. சார் இந்த 2 சீட்டுக்கான டிக்கெட்டை என் கையில கொடுத்துருங்க சார். அவங்க வரட்டும் சார், நான் உட்கார வைக்கிறேன். இல்ல சார் என்கிட்ட கொடுத்துருங்க. நான் உட்கார வைக்கிறேன் சார். இல்ல சார் என்கிட்ட கொடுங்க. நான் என்ன உங்களுக்கு சார், உங்க கொடுத்துறேன். தங்கச்சி ஏன் தங்கச்சி மாதிரி சார், நான் உட்கார வைக்கிறேன் நீங்க சார். தங்கச்சி வச்சீங்க, என்கிட்ட டிக்கெட் கொடுங்க. நான் உட்கார வைக்கிறேன் சார். யோ வாயனா. நான் உட்கார வைக்கிறேன் சார். யோ குடுக்க சொல்லியானா? சரி சார். ஏ 6 and 7 டைரக்டர் காம்ப்ளிமெண்டரி நோட் பண்ணுங்க. வரட்டுமா? வரேன்டா. என்ன சார் இந்த அடி அடிக்கிறாரு? இவரெல்லாம் எப்படி சில்வர் ஜூப்ளி படமா டைரக்ட் பண்றாரு? சுத்த பைத்தியக்காரனா இருப்பார் போல இருக்கு. ஏய் பசங்களா, இதே தெருவுல 7ஆம் நம்பர் வீட்டுல பாப்பான்னு ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த டிக்கெட் கொடுத்து அவங்களையும் அவங்க அக்காவையும் சாயந்தரம் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வர சொல்லணும். யாரு கொடுத்தாங்கன்னு கேட்டா டைரக்டர் சக்கரவர்த்தி கொடுத்தாருன்னு சொல்லணும். ஏன் அவரே கொடுக்கணும்னு அக்கா கேட்டா? வந்தாரு, வர வழியில தெரிஞ்சவங்க வந்தாங்க, அதனால போயிட்டாரு. அதனால என்ன வந்து கொடுக்க சொன்னாருன்னு சொல்லணும். என்ன? இந்தா சாக்லேட். இந்தா 7ஆம் நம்பர் வீடு மறந்துடாத. பாப்பா வீடு தானே? ஆ பலானப்பட்ட வீடு தானே? போங்கடாண்ண. டைரக்டா நீ க்ளோஸ். வாங்க சார் வாங்க. அம்மா வாங்கம்மா. உட்காருங்க சார். வாங்கம்மா வாங்க ஐயா உட்காருங்க. மாப்பிள இந்த பெஞ்சில் உட்காருங்க. எழுந்திருங்க மாப்பிள, இங்கெல்லாம் உட்கார வேண்டாம். இவருக்கு பொம்பளைங்களே இல்லாத இடத்துல ஒரு முக்காரியை போடுங்கப்பா. இப்படி உட்காருங்க. போயா பொம்பளைக்கெல்லாம் டிக்கெட் வித்துருக்குற. இப்படி உட்காருங்க. அம்மா நீங்க வாங்க. இப்படி உட்காருங்க சார். நீங்க அங்க உட்காருங்க. என்ன சார், காலையில நீங்க சொன்ன மாதிரி உட்கார வச்சுட்டேன்னா? இன்று நமது பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய டைரக்டர் சக்கரவர்த்தி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக நடிக்க வந்திருக்கும் திரைப்பட நடிகைகள் குமாரி ஷாரி அவர்களே, டிஸ்கோ சாந்தி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இது ஒரு வித்தியாசமான நாட்டிய நாடகம். கண்ணகி மாதவி இருவருமே கோவலனின் 2 கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் கோவலன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால் பாமா ருக்மணி இருவருமே கிருஷ்ணனின் 2 கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் கிருஷ்ணன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால் பொம்மி வெள்ளையம்மா இருவரும் மதுரை வீரனின் 2 கண்களாக திகழ்ந்தார்கள். அதுவே அவர்கள் இருவரும் மதுரை வீரன் தனக்குத்தான் சொந்தம் என்று போட்டி போட்டால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த புலியூர் சரோஜா கொடுக்க போகும் விடைதான் நீங்கள் காண போகும் சொர்க்கலோகத்திலும் சக்கலத்தி சண்டை. ஒருவனுக்கு ஒருத்தி என உறவு கொள்ள
கொள்ள உரிமையுள்ள வண்ணமையில் கண்ணகியும் நானே சீலம்பின் மணி சீதர மனம் சீதர தலைவன் அவன் திருச்சபையில் நடனமிடும் மாதவியும் நானே மலரெடுத்து குழல் முடித்து மணவரையில் கரம் பிடித்த குலமகளும் குணமகளும் இவளே கணிகை என பெயர் இருந்தும் கணவன் என ஒருவன் வசம் சரணடைந்த சரச மகள் இவளே ஒருவனுக்கு ஒருத்தி என உறவு கொள்ள உரிமையுள்ள வண்ணமையில் கண்ணகியும் நானே நான் போட்ட மாலை என்னாலுமே நீ தீண்ட கூடாது போடி நாள்தோறும் மாலை உன் காவலன் வந்தானே என் வாசல் தேடி நாணங்கள் ஏதும் இல்லாதவள் பெண் நல்ல பேயல்லவோ பசி வந்த வேளை தீர்க்காதவள் கனியல்ல காயல்லவோ அடுத்தவளை குடித்தனத்தில் இடம் பிடித்தல் முறையா ஒரு முகத்தில் இரு விழிகள் இருப்பதென்ன தவறா எனக்கெனவே பிறந்த வண்டி இடையில் என்னை கலந்த வண்டி இனியும் இந்த விரசம் என்ன இருவருக்குள் சரசம் என்ன ஒருவனுக்கு ஒருத்தி என உறவு கொள்ள உரிமையுள்ள கண்ணின் மணி ருக்குமணி நானே தலைவன் ரதம் நடத்த சமர்க்களத்தில் வடம் பிடித்த வனித இந்த பாமா எனும் அழகு மலர்தானே கையோடு ஏந்தும் புல்லாங்குழல் அதுபோல நான் கொண்ட சொந்தம் கண்ணான கண்ணன் பிருந்தாவனம் என்னாலும் பாமாவின் பந்தம் நீராடும் கங்கை நான் அல்லவோ என் போல நீயாகுமோ ஆனந்த வெள்ளம் நான் தானடி யமுனைக்கு ஈடாகுமோ எனக்கு இருக்கும் உரிமையினை பறிப்பதென்ன முறையோ ஒரு நதியை இரு கரையும் தழுவுவது தவறோ கடல் கலந்த நதி இதுதான் உடன் இணைந்த விதி இதுதான் இனியும் அந்த மயக்கம் என்ன இருவருக்குள் நெருக்கம் என்ன ஒருவனுக்கு ஒருத்தி என உறவு கொள்ள உரிமையுள்ள பருவ மகள் பொம்மி இவள் தானே தலைவன் மனம் அறிந்து குணம் அறிந்து மலர் படுக்கை விரித்து வைத்த வடிவழகி வெள்ளையம்மா நானே என் பாண்டி வீரன் என் மன்னவன் நான் மட்டும் கொண்டாடும் தேவன் நான் என்ன சொல்ல என் நெஞ்சிலும் நீங்காமல் வாழ்கின்ற ஜீவன் நான் கொஞ்சம் மேனி என் நாளுமே நீ கொஞ்ச கூடாதடி உன் மன்னன் வந்தால் என் நாளுமே என் வாசல் மூடாதடி புருஷன் என்ன பலர் விரும்பும் பொது உடைமை பொருளா இரு மனைவி முருகனுக்கு இருப்பதென்ன தவறா மனிதர் எல்லாம் இறைவன் அல்ல உணர்ச்சி இல்ல மரமும் அல்ல விட தவற இனி எதற்கு விலகி விடு வழக்கெதற்கு ஒருவனுக்கு ஒருத்தி என உறவு கொள்ள உரிமையுள்ள முதல் வீடு என் வீடு தானே இரவில் நிலவெறிக்க குளிரெடுக்க இரு கரத்தில் அரவணைக்க சின்ன வீடு என் வீடு தானே உலகறிய ஊரறிய அருந்ததியும் தானறிய சம்சாரம் என்னாலும் இவளே அடுத்தவரும் அறியாமல் வேறார்க்கும் தெரியாமல் ஆனந்தம் தருபவளும் இவளே ஒருவனுக்கு ஒருத்தி என உறவு கொள்ள உரிமையுள்ள முதல் வீடு என் வீடு தானே இரவில் நிலவெறிக்க குளிரெடுக்க இரு கரத்தில் அரவணைக்க சின்ன வீடு என் வீடு தானே பிரபு அன்பே பிரபு அன்பே பிரபு அன்பே பிரபு அன்பே
எதை மாப்பிள்ளை கட் பண்ணணும்?